வீட்ல பணக்கஷ்டம் நீங்கி நல்ல விஷயங்கள் நடக்கணும்னா என்ன செய்யறது? அதுக்கான சில சிம்பிள் ஜோதிட பரிகாரங்கள பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம். அதாவது நம்ம வாழ்க்கையில வர தடைகளுக்கு காரணமான நெகட்டிவ் எனர்ஜிய விரட்டி லக்ஷ்மி கடாட்சத்தை எப்படி பெறலான்னு சில பிராக்டிக்கலான வழிகளை ஷேர் பண்றாரு. முதலாவதா தூய்மை, அப்புறம் நெகட்டிவ் எனர்ஜிய வெளியேத்துறது. இது ரொம்ப முக்கியம். உங்க வீட்ட குறிப்பா குளியலறைய சுத்தமா வச்சுக்கோங்க. ஏன்னா துர்நாற்றம் சனியோட மந்தத்தன்மையே இருக்குமாம். செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல வெண்கடுகு சாம்பிராணி புகை போடுங்க. இது வீட்ல இருக்கிற துஷ்ட சக்திகளை விரட்டிடும். முக்கியமா கதவுகளுக்கு பின்னாடி புகை காட்டுறது நல்லது. அங்கதான் நெகட்டிவ் எனர்ஜி ஒளிஞ்சிருக்குமாம். ரெண்டாவதா லக்ஷ்மிய நம்ம வீட்டுக்குள்ள எப்படி ஈர்க்கிறதுன்னு பார்க்கலாம். ஏலக்காய், கிராம்பு, அப்புறம் பச்சை கற்பூரம், இந்த மூணையும் ஒரு மஞ்சத் துணியில கட்டி வீடு முழுக்க வைங்க. இல்லனா சாம்பிராணி புகை போடும்போது இதையும் சேர்த்து எரிக்கலாம். அந்த வாசனைக்கே லக்ஷ்மி தேவி ஈர்க்கப்படுவாங்கன்னு சொல்றாங்க. அதோட வீட்டு தலைவாசல எப்பவும் மஞ்சள் குங்குமம் வச்சு மங்களகரமா வச்சுக்கோங்க. கடைசியா கண் திருஷ்டிலேருந்து நம்மள நாமளே பாதுகாத்துக்கணும். நம்ம வளர்ச்சிய பார்த்து பொறாமப்படுறவங்களோட கண் திருஷ்டி ஒரு பெரிய தடையா இருக்கலாம். அதனால தான் நம்ம போட்டோஸ், சந்தோஷமான தருணங்கள் எல்லாம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மாதிரி சோஷியல் மீடியால ஷேர் பண்றத கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. தினமும் குளிக்கிற தண்ணியில ஒரு கைப்பிடி கல்லுப்ப போட்டு குளிச்சிங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டியெல்லாம் போயிடும். சுருக்கமா சொல்லணும்னா, உங்க சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சுக்கிட்டு நெகட்டிவ் எனர்ஜியை நீக்கி உங்க செழிப்ப அடுத்தவங்க கிட்ட காட்டாம இருந்தாலே போதும். செல்வம் உங்கள தேடி வரும்.